ஹலோ மக்களை 295வது எபிசோடுக்கு போறலாம். இந்த கதையோட ஃபைனல் எபிசோட் இது. எடுத்த உடனே நருட்டோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அந்த மான்ஸ்டர் பார்த்தா நருட்டோ அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். பார்த்தா டிசோசஸ் மேல அடிபட்டுருச்சு. பார்த்தா அது பாட்டுக்கு இறங்கி ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. நருட்டோ டென்ஷன் ஆயிட்டான். ரசன் சுரிக்கன ரெடி பண்ணிட்டு வரான். மாசா ஒரு அட்டாக்க போட போறான். உடனே அதுக்குள்ள கபுட்டோ காட்டுறாங்க. உடனே கபுட்டோ கேக்கா இந்த மாதிரி சமயத்திலேயே வந்து நீ ஏன் கூட சண்டை போட போற, ஏன்னா உன்னோட பிரச்சனையே பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க காட்டுறான். உடனே வந்து கக்கா சொல்றான், எங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, எங்க பசங்க அந்த பிரச்சனையை பாத்துக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. பார்த்தா நருட்டோட ராசன் சுரிக்கெல்லாம் உடச்சு எரிஞ்சிட்டு நருட்டோ வெளுத்து எரிஞ்சு இருக்காது. பார்த்தா கக்காசி சாக்காரா நருட்டோ அட்டாக் பார்த்து அதுக்குள்ள தேதரா கக்காசி நொறுக்கி எரிஞ்சிட்டான். பார்த்தா நைன்டெல் பேச ஆரம்பிச்சுட்டு டேய் நருட்டோ நீங்க சாக போறியா அது கேட்டுக்கிட்டே இருக்கு. பார்த்தா அந்த ரேம்பேஜை போட்டு நொறுக்கிட்டு இருக்கு. அந்த வெளியே இருக்கு மான்ஸ்டர். பார்த்தா அது ஒரு ஆள விட மாட்டுக்கு. பார்த்தா 8 தலையோ 9 தலையா இருக்கு. எல்லா தலையில இருந்து வாயில இருந்து அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்காது. சரிடா நருட்டோ உனக்கு என்னோட பவரை தரன்னு சொல்லிட்டு அது சொல்லிக்கிட்டு இருக்கு. நைன்டெல் உள்ள இருந்து பார்த்தா கீழே வேற இருந்துச்சு. அது எல்லாமே உடைய ஆரம்பிச்சுட்டு அந்த மான்ஸ்டர் நொறுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்தை. பார்த்தா மினோட்டோ உள்ள இருந்து பேசிக்கிட்டு இருக்கா. நருட்டோக்குள்ள இருந்து நருட்டோ உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு உடனே சக்குரா கத்ரா நருட்டோன்னு சொல்லிட்டு நருட்டோன்னு சொன்ன உடனே நருட்டோக்கு ஏதோ புது ஃபார்முக்கு வரான் அவன். நருட்டோ கண்டிப்பா ஒரு நாள் ஒன்னு நீ ஆன்சரை கண்டுபிடிப்படா, நீ இந்த பவரை கண்ட்ரோல் கொண்டு வரன்னு சொல்லிட்டு மினாட்டோ சொன்னது யோசிச்சு பக்கம் சடனா டென்ஷன்ல கத்ரா அவன். பார்த்தா நைன்டெல் ஃபார்முக்கு போறான் அவன். பார்த்தா நைன்டெல் ஃபார்முக்குலாம் போகல, அவன் நைன்டெலாவே மாறி போயிட்டான் அவன். இப்ப வாடா மான்ஸ்டர் பைலன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான் நருட்டோ. யாமோட்டோ சென்சில முழிக்கிற என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மான்ஸ்டரை போட்டு நருட்டோ தொளிக்க ஆரம்பிச்சிட்டான் விட்டு. சாய் பார்க்க என்னடா இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இது நைன்டெல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு யாமோட்டோ சென்சி. இது அதோட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கக்காச்சி தேடுறான் கபுட்டோ எங்கடா போனான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நருட்டோ சண்டை போட்டுருக்க இடத்தை நோக்கி கக்காச்சி வேகமா போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டோகு சென்சி வந்து அந்த மிஷின் பக்கத்துல வேகமா நடந்து வராரு. உன்னை சக்கர சொல்றான் இங்க இருந்து போங்க, இந்த இடத்துல ரொம்ப டேஞ்சரஸா இருக்குன்னு சொல்றா. டோகு சென்சி சொல்றாரு என்னால மட்டும் ஸ்டாப் பண்ண முடியும், அதனால நான் வந்தேன்னு சொல்றாரு அவரு. உன்னை யாமோட்டோ சென்சி சொல்றாரு நீங்க சொல்றது கரெக்ட் தான், இது உங்க கையில விடுன்னு சொல்றாரு அவரு. உன்னை டோகு சென்சி சொல்றாரு இந்த டோனிகா வில்லேஜை காப்பாத்துறது என்னோட கடமை, ஏன்னா இந்த ஹோலை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இது என்னோட டியூட்டி, நீங்க போங்கன்னு சொல்றான் அவன். சரின்னு சொல்லிட்டு யாமோட்டோ சென்சி கிளம்புறாரு. உன்னை சிசர் சொல்றான் நானும் உங்க கூட வரப்போறேன்னு சொல்றாவா. நீலா ஒண்ணு வர வேண்டாம் நானே பாத்துக்கிட்டேன்னு சொல்றான் அவன். சடனா சிசர் வயித்த தட்டுதா, இந்த வயித்த வச்சுக்கிட்டு நீ உன்னால என்ன பண்ண முடியும், நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாவா. உடனே அவன் சந்தோஷப்படுறான். உடனே இந்த குழந்தைங்க எல்லாம் போகாதீங்க சென்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பேசிக்கிற நேரத்துல இந்த இடம்லாம் இடிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஒருத்தருக்கு தனியா போய் ஆறுதல் சொல்றாங்க. நீங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா சாப்பிடணும், நல்லா வளரணும், நல்லா அறிவா இருக்கும்னு சொல்றாரு அவர். லேண்டோ நீ தாண்ட இங்க இருக்கிறதுலே வந்து பெரிய பையன், அதனால நீ தாண்ட குரூப்பே பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். டோக்கு லியோ இந்த டீம்லயே நல்ல தைரியசாலி நீ தாண்டா, எல்லாத்தையும் நீனும் பாதுகாக்கணும்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் சிசர் வந்து மீனாவை கூப்பிடுதா. பார்த்தா மீனா மதிக்கவே மாட்டேங்க அந்த அடிக்கி. உடனே சடனா வந்து மீனை மதிக்காம பின்னாடி போறா. உடனே சிசரு புடிச்சு இழுக்கா. அன்னைக்கு நான் உன்னை அடிச்சதுக்கு என்னை மன்னிச்சிருன்னு சொல்றாவா. நருட்டோ உடம்புக்குள்ள அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது, அது தெரியாம தான் நான் அடிச்சேன்னு சொல்றாவா. என்னை மன்னிச்சிருந்து கெட்டி பிடிச்சி அழுவுதாவா. அப்படி கெட்டி பிடிச்சி அழுதோன்னு மீனா அழ ஆரம்பிச்சிட்டா. நம்ம ரொம்ப நாள் ஒன்னா இருக்கலாம், ஆனா இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தான்னு சொல்லிட்டு இருக்காரு டோகு சென்சி. உங்களை எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இடம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இடிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே டோகு சென்சி சொல்றாரு அந்த குழந்தைங்க எல்லாம் நீங்க காப்பாத்திட்டு போங்க, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு அவர். உடனே டோக்கும் சிசரும் அனல் வேகத்துல போறாங்க, அது எப்படியே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்க நைன்டெல் ஃபார்ம்ல இருக்க நருட்டோ விட்டு மான்சரை பொலம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அது விட மாட்டுக்கு அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கு. சடனா டோக்கு வந்து கீழே விட போறான். அதுக்குள்ள சிசரு கேட்ச் பண்ணிட்டான் அவளை. உடனே டோகு சென்சி கத்திக்கிட்டே ஓடி வராரு. நம்ம மட்டும் இங்க ஒரு வழியா தப்பிச்சு வெளியே போனோம்னா நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்றாரு அவரு. உடனே சிசரு ஷாக் ஆகுறா. பார்த்தா மிஷின் அமத்தாம அப்படியே அமைதியாவே நின்னுகிட்டு இருக்காங்க. சடனா ஒரு வெடிக்கு உன்னை டோகு சென்சியை காப்பாத்துறா. கடைசியா நீ லவ் பண்ண ஆரம்பிச்சு அது வரைக்கும் சந்தோஷம், சரி வா நம்ம இப்ப முதல்ல போய் மிஷினை ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு அனல் வேகத்துல போறாவா. அதுக்கப்புறம் இந்த மான்சர் ஸ்ட்ரெயிட்டா அந்த பில்டிங்கை நோக்கி அட்டாக்க போட்டு விடுது. அதுக்கப்புறம் நைன்டெல் ஃபார்ம்ல இருக்க நருட்டோவை தொளிச்சு எரியுது. ஆனா நருட்டோ விட மாட்டேங்க டென்ஷன் ஆயிட்டான், கத்த ஆரம்பிச்சான். உடனே டோகு சென்சி எப்படிடா அமத்தலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே இந்த மேனுவல் புக் எடுக்க வராரு. பார்த்தா தடிக்கு கீழே விழ போறாரு அவரு. பார்த்தா அமத்தக்கூடிய அந்த புக்கே கீழே போய் விழுந்துருச்சு. அவரால் எப்படி அமத்தனே தெரியல. இங்க ஒரு பக்கமும் மான்சர் அது பாட்டுக்கு அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கு. பார்த்தா நருட்டோ நைன்டெல் ஃபார்ம்ல இருந்துட்டு ஒரு மான்சரையும் விட்டு தொளிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. டென்ஷன் ஆயிட்டா என்னடா பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு நொறுக்கு எரியுதான். உடனே டோக்கு சொல்றான் இது அமத்தோம்னா இதுக்கு ஒரு காம்பினேஷன் ஆஃப் சவுண்ட் ஒன்னு இருக்கும், அதை சேர்த்து பண்ணோம்னா அமத்திரலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சிசரு கேட்கா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இது மட்டும் எனக்கு தெரியும்னு சொல்றான். உடனே அப்படி பழச யோசிச்சு பாக்காரு. உடனே அப்பதான் ஞாபகம் வருது இது மீனாவோட சத்தம், அவ எப்பவுமே ஒரு மியூசிக் போடுவாள், அந்த சத்தத்தை பண்ணோம்னா இது அமத்திரலாம்னு சொல்லிட்டு யோசிக்காரு அவர். மீனாவோட சாங்க கரெக்டா பண்ணோம்னா கரெக்டா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த 7 ராடி எடுத்து கீழே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா நருட்டோ வந்து நைன்டெல் ஃபார்ம்ல இருந்தோம்ல, அது அப்புறம் சேஞ்ச் ஆகுறான். பார்த்தா எலும்புலாம் அப்படி வெளியே தெரிய ஆரம்பிக்கும். பார்த்தா உண்மையான நைன்டெல் வந்து அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டு பார்த்தா டெய்ல்டு பீஸ்ட் மோடுக்கு போயிட்டான். இந்த உலகத்தையே அழிப்போண்டா நருட்டோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காது. அதுக்கப்புறம் டோகு சென்சியை கட்டுறாங்க. டோகு சென்சி அப்படி பழசெல்லாம் யோசிச்சு பாக்காரு மீனா என்ன மாதிரி மெலடி போட்டான்னு சொல்லிட்டு. உடனே ஒன்னே அடுக்க ஆரம்பிச்சாரு அவர். டேய் நருட்டோ நிப்பாட்டான்னு சொல்லிட்டு கக்காச்சி சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா கக்காச்சியை நொறுக்க ஆரம்பிச்சான் நைன்டெல்ல உள்ள நருட்டோ. உடனே யாமோட்டோ சென்சி சொல்றாரு நருட்டோ அவன் கண்ட்ரோல் எல்லாம் நம்ம தான் அடக்க போன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் வேகமா போறாரு. இன்னொரு பக்கம் அந்த மான்சர் வர கத்திக்கிட்டு இருக்கு. பார்த்தா அந்த மான்சர் வந்து 4 பக்கம் அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கு. பார்த்தா அந்த சைசுரிய ஓரளவுக்கு வந்து லாக் பண்றாங்க. பார்த்தா இன்னும் 2 எண்ணம் கையில இருக்கதான் செய்யுது. பார்த்தா அவங்கள்ட்ட தள்ளி போயிருச்சு. பார்த்தா அந்த மான்சர் ஒரு பக்கமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு இடமா உடைய ஆரம்பிச்சிட்டு
பார்த்தா சிசர் வந்து கீழே விழுந்து சாக போறான். சிசர் என் கையை எப்படி உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றான். அவன் சடனா வந்து கேட்ச புடிச்சிட்டான். அவளை பார்த்தா முந்தி எப்ப கேட்ச் பிடிச்சானோ அதே மாதிரி கேட்ச் பிடிச்சிட்டு இருக்கான். அவனால மேல தூக்கவே முடியல. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சிசர் மேலவான்னு சொல்றான். என்னால முடியாதுன்னு சொல்றான். சடனா சாய் வந்து ஸ்கிரால யூஸ் பண்ணி அவனோட பறவை வர வச்சு காப்பாத்தலான்னு பார்க்கான். பார்த்தா அவனுக்கு சக்கராவே இல்லாம மயங்கி விழுதான். இங்க ஒரு பக்கமோ நருட்டோ போட்டு தொழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்தை நொறுக்கி எரியுதான். யாமன் சென்சை நருட்டோ லாக் பண்ணலான்னு பாக்காரு. பார்த்தா அதெல்லாம் உடச்சு எரியுதான் நருட்டோ. உடனே யாமன் சென்சை சொல்றாரு அந்த 90 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எப்படி அடக்க போறோம் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா மீனா நருட்டோவே பார்த்தா அந்த 90 ஃபார்ம்ல இருக்கு அப்படி சேஞ்ச் ஆகிறதெல்லாம் பாக்கா. நருட்டோ வயித்துல என்னென்ன கஷ்டப்படுதா அதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. சடனா நருட்டோ நோக்கி வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாவா. இங்க ஒரு பக்கம் சக்குரா வந்து சாய ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படியாச்சும் வந்து சிசருவை காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மான்சர் ஒரு இடத்தை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. இடம் ஃபுல்லா இடிய ஆரம்பிச்சிருச்சு. கக்காஷி முழிக்க அந்த நருட்டோ லாக் பண்றதா இல்ல அந்த மான்சரை தோக்கடிக்க என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியல. பார்த்தா யாமன் சென்சை ஜுட்ஸு உடச்சு எரிஞ்சிட்டான் 90 ஃபார்ம்ல இருக்க நருட்டோ. பார்த்தா யாமன் சென்சை இந்த 90 பாத்துருச்சு. அடிச்சு நொறுக்கலான்னு வருது. ஒன்னு மீனா அப்படியே 90 ஃபார்ம்ல இருக்க நருட்டோவே பாக்கா. நருட்டோ பிரதர் கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்கன்னு சொல்றாவா. சடனா நருட்டோ கான்சியஸ்னஸ்க்கு வரான். அதுக்கப்புறம் டோக்கு வந்து சிசருவை பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. உடனே அவ சொல்றா என்னை விட்டுருங்க பிரதர், இனிமேல் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன்னு சொல்றாவா. என்னால விடலாம் முடியாதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் டோக்கு. உடனே அவ சொல்றா நீங்க போய் இந்த அமனோக்கோ ஹோக்குவை போய் ஸ்டாப் பண்ணுங்க, இல்லன்னா வந்து இந்த உலகமே அழிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. நான் வந்து உன்னை லவ் பண்றேன், அவள் சீக்கிரத்துல விட மாட்டேன், நான் கிவ் அப் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு டோக்கு கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு வாட்டி உன்னை விட்டுட்டேன், ஆனா இந்த வாட்டி நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஒன்னு உன்னை காப்பாத்திட்டு போவேன், இல்லன்னா வந்து நானும் சாவன்னு சொல்லிட்டு இருக்கான். சிசர் சொல்றா இத்தனை வருஷமா நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தது உனக்கு தெரியுமான்னு கேட்காவா. இது உண்மையான்னு சொல்லிட்டு அவன் கேட்கான். நீ குண்டானாலும் உன்னோட முடி போனாலும் உன்னை லவ் பண்ணுவேன், ஏன்னா உன்னை எனக்கு பிடிக்கும்னு சொல்றாவா. உடனே டோக்கு தாராதாரே அழ ஆரம்பிச்சிட்டான். டோக்கு உன்னால மட்டும் இந்த குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்க முடியும், அதனால இந்த ஃபியூச்சர் நீ பாதுகாத்துட்டு வா, என்ன இங்க இருந்து விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டோக்கு விட மாட்டேக்கான். ஆனா அவளை காப்பாத்த வழியே இல்ல. இங்க மீனா வந்து கிவ் அப் மட்டும் பண்ணிடாத சொன்ன அடுத்த செகண்ட் நருட்டோ கண்ட்ரோலுக்கு வந்துட்டான். எல்லாரும் முழிக்காங்க இந்த பொண்ணைய விட இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணான்னு சொல்லிட்டு. நருட்டோ எங்க எல்லாத்தையும் காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உடனே உள்ள இருக்கு நருட்டோக்கு எல்லாம் கான்சியஸ்னஸ்க்கு வர ஆரம்பிச்சுட்டு என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதாண்டா என்னோட வேலைன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா மீனா. டோக்கு சென்சையும் சிசருவும் பத்தி தான் சொல்றாவா. உடனே 5 பேர் கத்த ஆரம்பிச்சாங்க. பிரதர் நருட்டோ எங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க தலைவன் சடனா 90 சக்கரா மூடுக்கு போயிட்டான். அலண்டுட்டானுங்க என்னடா மூடு இதுன்னு சொல்லிட்டு. சிசர் சொல்லிட்டு இருக்கா குழந்தைகளை மட்டும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க, ஐ லவ் யூன்னு சொல்றாவா. பாய் பிரதர்னு சொல்லிட்டு அப்படியே கல்லு மிதிச்சிட்டு சுத்திக்கிட்டு போய் கீழே விழ போறா. டோக்கு செதறிட்டான். அப்படியே உழுதாவா. உன்னை எல்லாருமே செதறிட்டாங்க, என்னடா சாக போறாளன்னு சொல்லிட்டு. மீனாவோட கண்ணீர் அப்படியே தரையில போய் உள்ள போகுது. பார்த்த தலைவன் பார்த்துட்டான். டெலபோர்டேஷன் ஜுட்ஸுவை போட்டு அவளை அப்படியே காப்பாத்தி போய்கிட்டே இருக்காங்க. அங்க இருந்து என்னடா நடக்கு, மின்னல் வேகத்துல எவன்டா ஒருத்தன் வந்தான்னு சொல்லிட்டு முழிக்காங்க. பார்த்தா நருட்டோ காப்பாத்திட்டு மாசா நின்னுகிட்டு இருக்கான். டோக்கு நீங்க அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சடனா டோக்கு அந்த ராடத்துக்கு வைக்க போயிட்டாரு. அதை ஸ்டாப் பண்ண போறாரு. இன்னொரு பக்கம் அந்த மான்சர் போட்டு அடி அடிச்சுக்கிட்டு இருக்கு. டே இந்த வழியில வராதடா மான்சர் பயில உன் கதையை முடிக்க நான் வரேன்னு சொல்லிட்டு நருட்டோ அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த மான்சர் நருட்டோ போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவன் பிளாக் பண்ணிட்டு அசால்ட்டா வரான். பார்த்தா அவன் சக்கர கையை வச்சுட்டு ராசங்கனை கொண்டுட்டு வரான் தலைவன். பார்த்தா அது ராசங்கன் கிடையாது, அது டெய்ல்டு பீஸ்ட் பாம்பு. வச்சுக்கிட்டு ஒரு போடுதான் மான்சரை செதறிட்டு இன்னொரு பக்கம் டோக்கு எல்லாத்தையும் அலைன்மெண்டா பட்டன் அமைக்கி விடுதான். அவன் உடனே வந்து மீனா எப்போ ஒரு மியூசிக் போடுவாள், அந்த மியூசிக் அதுல வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே மீனா சந்தோஷப்படுறா, அப்பாடா இது வேலை முடிஞ்சிட்டுப்பான்னு சொல்லிட்டு. பார்த்தா எல்லாமே நார்மலுக்கு வருது. உடனே இந்த மான்சர் எல்லாம் வந்து அது அப்படியே உதிர்ந்து கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. டோக்கு சென்சி சந்தோஷப்படுறாரு, அப்பாட அந்த உலகத்தை நம்ம காப்பாத்தியாச்சுன்னு நினைக்கிறாரு. அப்புறம் அந்த உலகத்துல அப்படியே எல்லாமே ஸ்கை எல்லாமே அப்படியே ப்ளூ கலர்ல மாறுது. அதுக்கப்புறம் அடுத்த சீன் டிசோசஸா கட்டுறாங்க. என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு கபுட்டோட சொல்லிட்டு இருக்கான். இனிமேல் உன்னை வச்சு எனக்கு எந்த வேலையும் நடக்க போறதுன்னு சொல்றான் கபுட்டோ. எனக்காண்டி கலெக்ட் பண்ணதை அப்படியே நான் எடுத்துட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சடனா ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவை போட்டு அந்த தாத்தாவை வர வச்சிட்டான். அவன் உங்களோட பழியை நீங்க தீர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கபுட்டோ அங்கிருந்து சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் பார்த்தா அந்த தாத்தா வந்து சடனா வராரு, ஒரே போட்டு தட்டாரு டிசோசாவை. அதுக்கப்புறம் அந்த தாத்தா அப்படியே டோக்குவையும் சிசரையும் பார்க்காங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சி சந்தோஷமா வர ஆரம்பிச்சாங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. பார்த்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்க பார்த்துட்டு அப்படியே அந்த தாத்தாவோட ஜுட்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு. ஏன்னா எமோஷன் வந்தா அந்த பழைய காலத்துல உடஞ்சிருமே, அப்படி உடஞ்சிருச்சு. உடனே மீனா பிக் பிரதர் நருட்டோ சொல்லிட்டு சந்தோஷமா ஓடி வாரா. உடனே நருட்டோவை கட்டி பிடிக்காங்க. உடனே 5 பேர் நருட்டோ மேல உருண்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சிசர் சொல்றா நருட்டோ உனக்கு தாண்டா நன்றி சொல்லணும், நீ தாண்டா எங்க உலகத்தை காப்பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷம் சொல்றான் நருட்டோ. அப்புறம் டோக்கு சென்சி வந்து நருட்டோக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. நருட்டோ எங்க உலகத்தை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அது மாதிரி அந்த சைசூரியை வந்து நாங்க ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி லேண்ட் ஆஃப் ஃபயர்ல கொடுத்துட்டு அவங்க நல்லா சீல் பண்ணி லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எழுதியிருக்காரு அவர். அப்புறம் அடுத்த சீன் எல்லாருமே பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஊர் மக்கள் இறந்ததுக்கெல்லாம். எங்க ஊர் மக்கள் இறந்துட்டாங்க, ஆனா எல்லாருமே சந்தோஷமா வானில இருப்பாங்கன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் நானும் சீசரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் மீனாவும் வளர்ந்துட்டுலாம் வாரா, சந்தோஷமா இருக்காங்க ஒரு குடும்பமா அவங்க. நருட்டோ நான் உனக்கு தான் நருட்டோ தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நீ எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு டோக்கு சென்சி. உன் உடம்புக்குள்ள இருக்க பவர் வந்து நீ நல்லா தான் யூஸ் பண்ற நருட்டோ, உன் ஃப்ரெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்காண்டி நீ எந்த எல்லைக்குனாலும் போவ, அதனால ஒன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா சக்கரம் சாய் அங்கதான் வராங்க. அதுக்கப்புறம் அந்த லெட்டர்ல வந்து மீனா வரைஞ்ச படத்தையும் வச்சு விட்டுருக்காரு அவரு. நருட்டோ அந்த லெட்டரை படிச்சுட்டு சந்தோஷமா அடைகிறான். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு கபுட்டோ காட்டுறாங்க. அவன் உடம்பு அப்படியே உரிச்சு வெளியே தள்ளிட்டான், பாம்பு சட்டை உரிச்ச மாதிரி. பார்த்தா இப்போ ஒரு மோடுல இருப்பான், அந்த மோடுக்கு வரான். பார்த்தா ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டு எல்லா அடிப்பையும் அங்கதான் ரெடி பண்ணி வச்சிருக்கான் அவன். பார்த்தா அப்பந்தான் வந்து அந்த பாம்பெல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்கான், அதான் ஒயிட் ஸ்னேக். கடைசி நான் வந்து மாதரா பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு
சொல்றோம். அதோட எபிசோட் முடியும். அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறக்காம see you bye.